ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே குடிபோதையில் கல்லூரி பேருந்தை தனியார் கல்லூரி பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் மிகப்பெரிய விபத்து தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் சென்ற ஆட்டோ மீது இந்த தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து மோதி கோர விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. அவர் குடிபோதையில் இருந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். 3 மாணவர்கள் உட்பட 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். சுத்தமல்லி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ பணியாளர்களும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் தற்போது சற்று முன்பாக சுத்தமல்லி பகுதியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ சாலையோரம் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக தனியார் பொறியியல் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து ஆட்டோவின் மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் ஆட்டோ நிலை தடுமாறி தலைகீழாக கவிழ்ந்து உருக்குலைந்தது. விபத்து நடந்தவுடன் அப்பகுதி மக்கள் ஓடி வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கூட அந்த தனியார் கல்லூரியின் பேருந்து ஓட்டுநர் கீழே இறங்கக்கூட முடியாத அளவுக்கு கடுமையான மது போதையில் இருந்ததை கண்டு பொதுமக்கள் கடும் ஆத்திரம் அடைந்தனர். ஓவியாகுமார், இதை குடித்துவிட்டு வண்டியை ஓட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததால் எதை பற்றியும் கவலைப்படாமல் போதை தலைக்கேறிய நிலையில் தரையில் அமர்ந்திருப்பதை நம்மால் காண முடிந்தது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் இருந்து அந்த ஓட்டுநரை மீட்டு இருசக்கர வாகனத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மருத்துவமனையில் இந்த மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் ஆட்டோவில் இருந்த 3 மாணவர்கள் இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கல்லூரி பேருந்து ஓட்டுநர்கள் மது போதையில் வாகனம் ஓட்டுவது மாணவர்களின் உயிருக்கு எவனாக முடிந்துவிடும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து நிகழ்வுகளையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் ஓவியாகுமார். இதுவே தற்போது அந்த பகுதியில் இருக்கும் கள நிலவரம்.